தெரியவில்லை. 3 வெவ்வேறு கதைக்களத்தில் 3வது காட்சி. முன்னொரு காலத்தில் தட்சன் என்ற பேரரசன் இருந்தார். இவர் தன் வலிமை மிக்க பராக்கிரத்தையும் திவ்ய சக்திகளையும் பெற மாபெரும் யாகத்தை நடத்துகிறார். இந்த யாகத்திற்கு தேவர்கள், யட்சர்கள், கந்தர்கள், பேரரசர்கள் என அனைவரும் அழைப்பு விடுத்தனர். ஆனால் தன் மகளான தாட்சாயினியை மட்டும் மருமகன் சிவனை அழைக்கவில்லை. அதனால் தன் தந்தை நடத்தும் யாகத்திற்கு செல்ல அனுமதி கேட்க தாட்சாயினி இந்த இடத்தில் இருந்து காட்சி 3 தொடங்குகிறது. கைலாயத்தில் இருந்து சிவபெருமான் வந்து கொண்டிருக்கிறார். கீழே ஊந்துருமே, வேற எதனா பண்ணி போனாங்க. தாட்சாயினி, அனைத்தும் உணர்ந்தவள் நீ. ஆத்திரப்படும்படி ஏதும் கேட்க மாட்டாய் என்று நினைக்கிறேன். விவரத்தை சொல். பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகிவிட்டால் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தானே. ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்த காலம் வரை பெற்றோருக்கு கட்டுப்பட்டவர்கள். பெண் பிள்ளையாய் பிறந்து விட்டால், பெண் பிள்ளையாக இருந்தால் பருவம் அடைந்து விட்டால் திருமணத்திற்கு பின் கணவனுக்கு கட்டுப்பட்டவர்கள். மற்றவருக்கு மாலையிட்ட பின் பெற்றோர்களை அந்த பெண் மறந்துவிட வேண்டியதுதானா? சுற்றி வளைத்து எதை கூற வருகிறாய் என்பது நமக்கு நன்றாக புரிகிறது. சுருக்கமாக சொல். சுவாமி, கோபப்பட்டு விடாதீர்கள். மறுபடியும் அஞ்சாடி கேட்டுக்கொள்கிறேன். என்ன கேட்க போகிறாய்? என் தந்தை தக்ஷன் நடத்தும் யாகத்திற்கு சென்று வர வேண்டும் என்று மனதில் தோன்றுகிறது. உத்தரவு கொடுப்பீர்களா? தாட்சாயினி, சுவாமி, என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே எனக்கு அழைப்பு எடுக்காமல் யாகத்தை தொடங்கி இருக்கிறான் தட்சன். எனக்கு வழக்கமாக சேர வேண்டிய அவிர்பாகத்தையும் தர மறுக்கிறான். கொடியவன் நடத்தும் யாகத்திற்கு நீ செல்வதா? உன் தந்தை என்பதால் அவன் செய்த தவறை மறைப்பதா? அதற்கு நான் உத்தரவளிப்பதா? வெட்கம். சுவாமி, அவர் அழைக்க மறுப்பதையும் அவிர்பாகம் தராமல் மறுப்பதையும் சுட்டிக்காட்டி உங்களையும் அழைக்குமாறு அறிவுரை கூறத்தான் நான் போகிறேன். அறிவா? தட்சனுக்கு ஏராளம், அதை விட ஆணவமும் ஏராளம் ஏராளம். அந்த ஆணவத்தை அழித்து நல்லறிவை புகுட்டத்தான் நான் போகிறேன். உன்னால் முடியாது. ஏன் முடியாது? அவன் அழியும் காலம் வந்துவிட்டது. அதை நான் தடுத்து நிறுத்துகிறேன். நடக்காது. ஏன் நடக்காது? அவன் விதி முடிந்து விட்டது. அவன் விதியை என் மதியால் வெல்லுகிறேன். அவனப்பட்டு திரும்ப போகிறாய். இல்லை, என் தந்தை ஈசனுக்கு விரோதி இல்லை என்னும் அளவிற்கு அவர் மனதை மாற்றிவிட்டு வெற்றியுடன் திரும்பி வருகிறேன். தாட்சாயினி, ஒரு பெண்ணிற்கு பிறந்த வீடு சாஸ்வதமா அல்லது புகுந்த வீடு நிரந்தரமா என்பதற்கு பதிலை சொல்லிவிட்டு போ. பிறந்த வீட்டிற்கு பெருமையும் புகுந்த வீட்டிற்கு நற்பெயரையும் தேடி தருவதுதான் பெண்ணின் கடமை. ஆனால் கணவன் சொல்லை மீறி தந்தையை காண செல்கிறாய். என்ன செய்வது? பாசம் என்னை தூண்டுகிறது, வளர்த்த கொடுமை என் நெஞ்சத்தை வாட்டுகிறது. போவது உங்களுக்கு பிடிக்கவில்லை, போகாமல் இருக்க என்னால் முடியவில்லை. ஐயனே, பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் விரோதம் ஏற்பட்ட பிறகு பெண்ணாக பிறப்பவள் இருப்பதை விட இருப்பதே மேல். தந்தையின் பாசம் என்னையும் மீறும் அளவிற்கு வந்து விட்டது. தவறுதான், என்னை மன்னியுங்கள். சென்று வர உத்தரவு விடுங்கள் சுவாமி. விதி உன்னிடம் விளையாடுகிறது. செல், போ. சுவாமி, போய் வா என்று சொல்லுங்களேன். போ. கடைசி குடிமகளிலிருந்து உலகை காக்கும் மீசன் குடும்பம் வரை பெண்ணாக பிறப்பது பெரும் தவறு என்று புரிந்துவிட்டது. வருகிறேன். தலைமகளே, நீயே தவறு செய்து விட்டாய் என்று தாய்குலமே வருந்தும் அளவிற்கு ஒரு கேட்டை விளைவிக்க போகிறாய். போ. காட்சி 4. தந்தை தட்சனின் யாகத்திற்கு சென்ற தாட்சாயினி கணவரை அழைக்காமல் யாகம் நடத்தக்கூடாது என்று முறையிடுகிறாள். தந்தையிடம் இருவரும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு இறுதியில் தட்சனுக்கு சாபம் கொடுத்துவிட்டு மகள் என்ற உறவை முடித்துவிட்டு திரும்பி வருகிறாள். இப்பொழுது யாகம். தயவு செய்து சிறிது நாழிகை யாகத்தை நிறுத்துங்கள். மன்னிக்கவும் மன்னா. மன்னா, மாபெரும் யாகத்தை துவக்க இருக்கும் நீங்கள் மகத்தான புகழை அடையத்தான் போகிறீர்கள். இருப்பினும் குறைவின்றி அது நடைபெற வேண்டும் என்பதே என் நாவல்.
அமைச்சரே, இந்த தட்சன் நடத்தும் யாகத்தில் எந்த குறையும் இருக்காது, இருக்கவும் கூடாது. அப்படி இருந்தாலும் அதை என்னால் மன்னிக்கவும் முடியாது. அப்படியானால் தங்கள் மகளையும் ஈஸ்வரனையும் அழைக்காமல் யாகத்தை துவக்குவது? அமைச்சரே, கோபத்தை உண்டாக்குகிறது எனக்கு. எவரை அழைத்தாலும் அந்த ஈசனை மட்டும் அழைப்பதாக இல்லை. எனக்கு தெரியாமல் ஈசனை மனத தாட்சாயினியை என் மகளாக கருத போவதும் இல்லை. மருமகன் என்ற முறையில் அழைக்காவிட்டாலும் பரவாயில்லை, மகேசன் என்ற முறையில் அவருக்கு அளிக்க வேண்டிய அவர் பாகத்தையாவது கொடுத்து விட்டு தூங்கினால் தானே யாகத்துக்கு பூரண பலன் கிடைக்கும். பலனை பற்றிய கவலை எனக்கில்லை தீரனே. பரமனை அழைக்காமல் இந்த தட்சன் ஒருவனே யாகத்தை நடத்தினான் என்று பலர் சொல்லி நான் கேட்க வேண்டும். அத்துடன் பழிக்கு பழி தீர்க்க வேண்டும். எப்படி என்னை ஒதுக்கிவிட்டு என் மகளை திருமணம் செய்து கொண்டானோ அதே போல் அவனை ஒதுக்கிவிட்டு இந்த யாகத்தை முடிப்பதுதான் அவனுக்கு அளிக்கும் தக்க தண்டனை. நடத்துங்கள் யாகத்தை. யார் அது? அப்பா, என்ன அக்கிரமம்! அனைத்து முன்னந்த தாங்களே அழைக்க வேண்டியவர்களை அழைக்காமல் யாகத்தை துவக்குவதா? என்னை மதிப்பவர்களை நான் அழைத்து விட்டேன், மதிக்காதவர்களை எதிர்க்கவும் துணிந்து விட்டேன். வேண்டாம் அப்பா, இந்த விபரீத எண்ணம். ஈசனை எதிர்க்கிறேன் என்று பேசுவதே தவறு, அதுவும் என்னை வைத்துக் கொண்டு பேசுவது மாபெரும் தவறு. தப்போ சரியோ முறையோ ஈசனை அழைக்க மாட்டேன். இந்த முடிவிலிருந்து எவரனை தடுத்தாலும் அதை கேட்க மாட்டேன். அப்பா, ஆத்திரத்தில் அறிவிலக்காதீர்கள். மாமன் வீட்டில் மாபெரும் விழா நடக்கும் பொழுது மருமகன் இல்லாதது தவறென்று உங்களுக்கு படவில்லை? மருமகன் யார் அவன்? அப்பா, அந்த ஈசன் எனக்கு மருமகனும் இல்லை, நீ எனக்கு மகளும் இல்லை. சென்று விடு. திருப்பி செல்லத்தான் வந்தேனே தவிர உங்கள் இல்லத்தில் நிரந்தரமாக இருக்க வரவில்லை. அத்துடன் தகாத முறையில் சென்று அழிவிற்கு வழி தேடிக் கொண்டான் தக்ஷன் என்பதை தடுத்து சொல்லவே நான் வந்தேன். நீ யார் என்னை தடுக்க? உம்மையும் இந்த உலகையும் கட்டி காக்கும் ஈசனின் மனைவி. ஈசன் இறந்தவர்களின் உடலை எரித்த சாம்பலை உடலெங்கும் பூசிக்கும் பித்தன், பேய்கள் நடமாடும் சுடுகாட்டை காக்கும் சடையன். அந்த இடுகாட்டு தலைவனின் தலையை இங்கு எவனும் எதிர்கொண்டு அளிக்கவில்லை. போய்விடு. போக மாட்டேன். தக்ஷனே, உன் மகள் செத்து விட்டால் பரமனின் மனைவி என்ற முறையில் உரிமையோடு கேட்கிறேன். அவருக்கு கொடுக்க வேண்டிய அவிர்பாகத்தை கொடுத்து விட்டு பின் யாகத்தை நடத்து. அவிர்பாகமா? ஈசனுக்கா? நான் தரவா? இந்த தட்சன் உலகத்தில் வாழும் நாள் வரை பரமனுக்கு உரிமை இல்லை. அவிர்பாகத்தை தர மறுத்தால் உன் யாகம் நடக்க போவதில்லை. தாட்சாயினி, மதிக்கெட்டவனே, என் பெயர் சொல்லி அழைக்க உனக்கு உரிமை இல்லை. நான் உனக்கு மகளும் இல்லை, நீ எனக்கு தந்தையும் இல்லை. உன் யாகம் அழியட்டும், உனது ஆணவம் ஒளியட்டும். ஆண்டவரையே மதிக்க தவறியவர்க்கெல்லாம் உனது வாழ்க்கை பாடம் ஒரு சரித்திரமாக அமையட்டும். உனது அறிவு, நீ பெற்ற வரங்கள் அனைத்தும் துளைந்து போகட்டும். உன் அகந்தைக்கு தக்க தண்டனை கிடைக்கட்டும், தக்க தண்டனை கிடைக்கட்டும், தக்க தண்டனை கிடைக்கட்டும். சுவாமி, காட்சி 5. தட்சனின் யாகத்தில் அவமதிக்கப்பட்ட தாட்சாயினி தான் செய்தது தவறு என்று உணர்ந்து கணவனை தஞ்சம் என கைலாயம் சென்று செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு ஏற்றுக்கொள்ளுமாறு மன்றாடுகிறாள். இங்கிருந்து நமது 5வது காட்சி தொடங்குகிறது. பிரபு, பரம்பொருளே, நில். எங்கு வந்தாய்? எதற்காக வந்தாய்? எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய்? சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். பெண் புத்தி பின் புத்தி என்ற சொல்லிற்கு இலக்கணம் கண்டுவிட்டேன். பாசத்திற்காக சென்று பலனை அனுபவித்து விட்டேன். போதும் நான் பட்டது. அனைத்தும் மறந்து அடியாலை ஏற்றுக்கொள்ளுங்கள். உன்னை இனி நான் ஏற்றுக்கொள்வதா? யார் நீ? நான் யார் என்பதை கூடவா மறந்து விட்டீர்கள்? ஆம், நினைத்தாலும் நினைவிற்கு வரவில்லை. உங்களையே சதம் என்று நம்பி வந்த என்னை ஏமாற்றி விடாதீர்கள். ஏற்றுக்கொள்ளுங்கள். என் சொல்லை மீறி என் வாய்ப்படியை கடந்த போது என் மனைவி இறந்து விட்டால் என் பரம எதிரி தட்சனின் மகள் தாட்சாணி தான் எதிரில் வந்திருக்கிறாள். இல்லை இல்லை, இனி ஒரு முறை தட்சனின் மகள் என்று சொல்லாதீர்கள். நான் அவனுக்கு மகளும் இல்லை, அவன் எனக்கு தந்தையும் இல்லை என்று ஊரறிய சொல்லிவிட்டு அவன் யாகம் முடியாமல் போகட்டும் என்று சபித்து விட்டு தான் வந்தேன். உன் சாபம் அவனை ஒன்றும் செய்யாது. என்னால் ஏவப்பட்டிருக்கும் வீரபத்திரன் இந்நேரம் தட்சனை பழிவாங்கி யாகத்தை அளித்திருப்பான். எப்படியோ தொலையட்டும். என்னை பொறுத்தவரை தவறை உணர்ந்து விட்டேன். மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். மனதால், நாக்கால், காயத்தால் முக்காலிலும் உனக்கு மன்னிப்பே கிடையாது. போக மாட்டேன். உயிரை விட்டாலும் உங்கள் திருவடிகளில் விடுவேனே தவிர இந்த இடத்தை விட்டு நான் பிரிந்து போக மாட்டேன். என்னோடு சேர்ந்து வாழும் பாக்கியம் இனி உனக்கு கிடையாது. சுவாமி, சோதித்தது போதும். இந்த வேதனை என்னால் தாழ முடியாது. ஏற்றுக்கொள்ளுங்கள். சக்தி, நிலைமையை மறந்து தட்சனின் மகள் என்ற பாசத்தால் தவறு செய்து விட்டாய். தக்க தண்டனை நீ என்னை பிரிந்திருக்க வேண்டியது. தவறு செய்வது மனித குணம், மன்னிப்பது தெய்வீக குணம் என்று உபதேசம் செய்த தாங்களா எப்படி பேசுகிறீர்கள்? உன் தவறுக்கு மன்னிப்பே கிடையாது. போ. இப்படி முடிவெடுத்து விடாதீர்கள். என்னை பிரிந்து தனிமையில் இருக்க வேண்டாம்.
உன் துணை இனி எனக்கு தேவையில்லை. உலகில் இனி நானே தனித்து இயங்கிக் கொள்வேன். உறுதியாக தான் சொல்கிறீர்களா? இறுதியாகவும் சொல்லுகிறேன். எங்கே என் முகத்தை பார்த்து இனி ஒரு முறை சொல்லுங்கள். உன் முகத்தை பார்க்கவும் தயாராக இல்லை. ஈசனே, என் துணை இன்றி உம்மால் ஒரு காலம் தனித்து இயங்க முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சக்தி ஆணவத்தாலே அழியாதே. சர்வம் சிவமயம். சர்ப்ப ரிஷிகள், பூதகணங்கள், உங்கள் சகாக்கள் அனைவரையும் அழைத்து கேளுங்கள். சக்தி இல்லையில் சிவம் இல்லை என்று தக்க பதில் கூறுவார்கள். தகாத வார்த்தைகள் பேசாதே. சிவம் தான் சிறந்தது. சக்தி தான் உலகில் உயர்ந்தவள். சிவனிலே சக்தி இல்லை. சக்தி இல்லையில் சிவம் இல்லை. சிவம் தான் பெரியது. சக்தி தான் உயர்ந்தது. ஆணுக்கு பெண் அடிமை. அந்த ஆணையும் பெற்று தருவது ஒரு பெண்மை. நான் இன்று நீ இல்லை. நான் இன்று நீர் இல்லை. Shivaya, Om Namah 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 Shivaya. சிவன் ஆவேசமடைந்து தன் ஆன்ம ஒளியால் தாட்சாயினியை சாம்பலாக்குகிறார். தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவரை உயிர்ப்பிக்க செய்கிறார். ஆணுக்கு பெண் இங்கு அடிமை இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் என்னும் கோட்பாட்டை வலியுறுத்தி தன் உடம்பில் இடபாகத்தை தாட்சாயினி தேவிக்கு கொடுக்கிறார். அதனால் அவர் அர்த்தநாதி ஈஸ்வரராய் எல்லார் முன்னும் காட்சியளிக்கிறார். இதோ இந்த உலகில் ஆணும் பெண்ணும் சமம். ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை இல்லை. பெண் விதையானவள், ஆண் பெண் நிலமானவள், ஆண் விதையானவன். இந்த கோட்பாட்டை உணர்த்தும் விதத்தில் பெண்ணியத்தை காப்போம், பெண்ணிடம் கண்ணியம் காப்போம் என்று சொல்லி எம் நாடகத்தை நிறைவு பெறுகிறோம். நன்றி.